Hi, hello, buddies. I'm Arjay Dikshita, grade 6B from Primbats Garden School. This is a message from Savitri by Aravindo. In a gallop of thunder-hoofed vicissitudes, she swept through the race fields of circumstance, or swaying. She tossed between her heights and deeps, uplifted or broken on time's constant wheel. Thank you. Bye. Hello buddies, now Arjay Krishika, grade 7 from Primbats Garden School. Today's Karma Apa message. The force retains its nature as the Swabhava of dominating the Purusha, even after it becomes Shakti. It does not quit and down unless she is pulled. Thank you, bye. Hi, hello, buddies. I'm RJ Dikshita, grade 6B from Primbats Garden School. And today we are going to see a new story. The Bull and the Cat is one of the short stories with moral. Mice decided to build a cat to avoid danger. When questioned across of who would build the cat, all remained silent. And the idea was good, but no one was willing to act. The moral of the story is that it's easy to propose solutions than implement them. And if you found the story useful, don't forget to like, comment, and share. Also press the bell icon so you don't miss our next show, where we'll share another interesting story. Thank you. Bye. அனைவருக்கும் வணக்கம். நான் கற்பகம் ராஜேஷ், பிரைமட்ஸ் கார்டன் பள்ளியிலேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு குட்டி கதை கேட்கலாமா? ஒரு நாட்டோட மன்னர் வில் வித்தையில் ரொம்ப சிறந்து விளங்குவாராம். கரெக்டாக குறிப்பாத்து அம்பு எய்கிறதுல அவருக்கு பெரிய டேலண்ட் இருந்தது. ஒரு நாள் அவர் அரண்மனையில் அப்படி இருக்கும்போது ஒரு குட்டி எலி ஒன்று ஓடிச்சான். இவர் அதை எய்ம் பண்ணி அம்பு விடுறாராம். அது மிஸ் ஆகிட்டே இருந்ததுதான். நிறைய வாட்டி இது பண்ணோடனே அந்த எலியை அவரால் டார்கெட் பண்ணி இது பண்ணவே முடியல. அதனால் அவருக்கு ரொம்ப கோவம் வந்துட்டு ஒரு பூனை எடுத்து பிடிச்சிட்டு கூட்டுவாங்க, அந்த பூனையை வச்சு இந்த எலியை நம்ம பிடிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாராம். ஒரு பூனையை கூட்டு வராங்க. அந்த பூனையும் அந்த எலியை பிடிக்க ட்ரை பண்ணுது. பட் அந்த எலி எப்படியோ தப்பிச்சு போயிடுது. பூனை அரண்மனை பூனை இல்லையா, நல்லா சாப்பிட்டு குழுன்னு இருக்கும். அது ஓடுது, விட்டுருது அப்படியே. இவருக்கு ரொம்ப இதுவாகிடுச்சு. என்னடா இது, ஒரு எலியை நம்மளால் பிடிக்க முடியலையே அப்படின்ட்டு உடனே மந்திரியை கூப்பிட்றாரு. கூப்பிட்டு இது மாதிரி இந்த எலியை பிடிக்கணும், அதுக்கேற்ற மாதிரி பூனை எந்த நாட்டில் இருந்தாலும் சரி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அந்த மந்திரி சிரிச்சிட்டே சொல்கிறாராம், வேறு நாட்டு பூனைலாம் வேணாம் ராஜா, என் வீட்டு பூனையே போதும், நான் கூப்பிட்டு வரணுன்னே. அது எப்படி, அரண்மனை பூனையாலேயே முடியாததை உன் வீட்டு பூனை எப்படி செய்யும்னு கேட்குறாராம். பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு மந்திரி கூப்பிட்டு வர்றாரு. அவர் வீட்டு பூனையை கூட்டு விடுறாரு. அது பின்னாலே போய் தரத்திட்டு எலியை பிடிச்சிருது, சாப்பிட்றது. ராஜாவுக்கு ஒரே அதிசயம். நீ என்ன பயிற்சி கொடுத்த உன் பூனைக்கு? ஏன் அந்த பூனை எப்படி கரெக்டாக போய் எலியை பிடிச்சிது? என்னாலேயும் முடியல, எங்கள் பூனையாலேயும் முடியலன்னொன்னே. அப்போ அந்த மந்திரி சிரிச்சிட்டே சொன்னாராம், என் பூனையோட பசி தான் அது எலியை பிடிச்சதுக்கு காரணம் அப்படின்னோடனே ராஜாவுக்கு புரியல. மந்திரி சொன்னாராம், அரண்மனை பூனை நல்லா சாப்பிட்டு அதுக்கு வேண்டிய நேரம் சாப்பாடு கிடைக்கும், அதை தேடி போகணுன்னு அவசியம் கிடையாது. ஏதோ நீங்கள் அதை விரட்டினீங்கன்றதுனால அது எலி பின்னால் ஓடிச்சு. ஆனால் என் பூனைக்கு சாப்பாடு மேலே எப்பவுமே ஒரு தேடுதல் இருக்கும். அதுக்கு அது தேடி தேடி வச்சு தான் சாப்பிடும். ஸோ அந்த எலியை பார்த்தோன்னே தனக்கு உணவு வேணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தில் அது பின்னால் திரத்திட்டு போய் அதை பிடிச்சிருச்சு. ஸோ எந்த ஒரு விஷயம் நம்ம உண்மையாக நமக்கு அது வேணும், அதால் அது நமக்கு அவசியமான விஷயம் அப்படின்னு தெரியும் போது தேடுதலோட வீரியம் அதிகமாக இருக்கும். அதனால தான் என் பூனை எலியை பிடிச்சதுன்னாராம். சூப்பரான கதையில். இதே மாதிரி நம்ம லைஃப்பில் நிறைய விஷயம் யோசிச்சு பாருங்கள். நமக்கு வேணும், இது கண்டிப்பாக தேவைன்ற விஷயத்த நம்ம ஏதாவது விடாமுயற்சி பண்ணி கண்டிப்பாக அடைவோம் இல்லையா? நெக்ஸ்ட் ஒரு குட்டி கதையில் மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.